ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஈவா ஃபுட் கோர்ட். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, அட்டகாசமான சப்பாத்திக்கு சைடிஷ் வெஜ் ஒயிட் குருமா எப்படி வைக்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஆல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற புது புது வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை நீளவாக்கில் நறுக்கி வச்சுக்கலாம். 4 பச்சை மிளகாய் எடுத்துக்கலாம். ஒரு 5-6 பீன்ஸை இப்படி குட்டியாக பொடிப்பொடியாக நறுக்கி வச்சுக்கலாம். கேரட், ஒரு பெரிய கேரட்டை இப்படி பொடிப்பொடியாக நறுக்கி வச்சுக்கலாம். ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்க இதே மாதிரி பொடியாக நறுக்கி வச்சுக்கலாம். வெங்காயத்தாள் கொஞ்சம் இருந்தால் அதே கொஞ்சம் ஆப்ஷனல் தான், இருந்தால் கொஞ்சம் நறுக்கி வச்சுக்கலாம். தேங்காய் அரை மூடி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1.5 ஸ்பூன் எடுத்துக்கலாம். கொஞ்சம் மல்லித்தலை பொடியாக நறுக்கி வச்சுக்கலாம். மிக்ஸி ஜாரில் எடுத்து வச்சுருக்க தேங்காயை சேர்த்துட்டு அது கூட கசகசா ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு முந்திரி பருப்பு 4 பருப்பும் இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அந்த எடுத்து வச்சுருக்க பச்சை மிளகாயும் இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா நைஸாக இது போல் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாத்திரம் அடுப்பில் வச்சுட்டு அதில் 1 டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு அதில் வந்து நறுக்கி வச்சுருக்க பீன்ஸ், கேரட், உருளைக்கிழங்கு 3ஐயும் போட்டு அதுக்கு அந்த குருமாவுக்கு தேவையான உப்பையும் போட்டு வேக வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் வெந்தால் போதும். மூடி போட்டு 5 நிமிஷம் வெந்தால் போதும். அதுக்கு மேலே வேக விட்டுறக்கூடாது. 5 நிமிஷம் வெந்தால் போதும். ஒரு 5 அல்லது 6 நிமிஷம் வெந்தால் போதும். பிறகு அது கொஞ்சம் குக்கானதும் இந்த வெங்காயத்தாளை எடுத்து வச்சுருக்க வெங்காயத்தாளை போட்டிங்கன்னா இன்னும் வாசமாக நல்லாயிருக்கும். அதையும் கொஞ்சம் நேரம் குக் பண்ணிவிட்டு, இப்போ பாத்திரம் காஞ்சிருச்சு. இப்போ சூடானதும் ஆயிலை விட்டுக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம், ரீஃபைண்ட் ஆயில் விட்டுட்டு ஒரு பட்டைத்துண்டு, 2 ஏலக்காய், ஒரு பிரிஞ்சி இலை. பிரிஞ்சி இலை பெருசாகவே போட்டுருங்க, அப்போ தான் எடுத்து போடுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். பிரிஞ்சி இலை பெருசாகவே போட்டுக்கோங்க. போட்டுட்டு வெடிக்க விட்டதும் நறுக்கி வச்சுருக்க அந்த ஒரு பெரிய வெங்காயத்தை போட்டு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். நல்லா வதங்கிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் எடுத்து வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். பச்சை வாசனை போக நல்லா வதக்கி விட்டுறணும். பிறகு ஒரு கொத்து கருவேப்பிலையை போட்டுட்டு நல்லா வதக்கின பின்னாடி இப்போ உப்பு போட்டு வேக வச்சுருக்கோம் அந்த காயை இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அந்த நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்க தேங்காய் விழுதை இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்துடணும். கலந்துட்டு தேவையான தண்ணி கூட்டி அதுக்கு தேவையான உப்பு பத்தலைன்னா அதுக்கு தேவையான உப்பையும் போட்டுட்டு கொஞ்சம் ஒரு அரை கப் தயிர் விட்டுக்கலாம். தேங்காய் விழுது போட்டதும் ரொம்ப கொதிச்சிடக்கூடாது. சும்மா லைட்டாக ஒரு கொதி வந்ததும் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மல்லித்தலையை தூவிடலாம். இப்போ சாப்பிட தயாராகிடுச்சு. வெஜ்ஜு குருமா சாப்பிட தயாராகிடுச்சு. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு உரப்பு வேணும்னா எக்ஸ்ட்ரா 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ பரிமாற தயாராகிடுச்சு. ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். செய்து பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஆல் பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.